Good morning, students. Today in accountancy class we are going to work out exercise 26. The question goes like this: James and Justina share profits and losses equally. Their balance sheet on 1/1/2017 as follows. Now see here children, balance sheet is given, liabilities and assets is given. Let me read out the assets first. Buildings 70,000, stock 30,000, debtors 20,000, bank 15,000, prepaid insurance 5,000. Coming to the liabilities, capital, James is contributing 40,000, Justina is contributing 50,000, creditors 35,000, reserve fund 15,000. You got me, students? Okay, now we are going to see what are all the adjustments. Balan is admitted on 1/1/2017 for 1/5 share. Balan brings rupees 25,000 as capital. His share of goodwill is 10,000. He brings cash for goodwill. Assets are valued as buildings 8,000, 80,000, debtors rupees 18,000, stock 33,000. Prepare ledger accounts and balance sheet. Okay, so now let us see how to do this sum. Students, now listen. I have written the calculation first. Okay, students, so what we have to calculate I have written. You got me, students? Okay, first step is that let us go to the adjustment first. இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்கணும், ஒரு ஃபஸ்ட்டு சம்மை ரீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கேல்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேல்குலேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை நம்ம என்ட்ரி பண்ணி கொடுக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் பேலன்ஸ் ஷீட்டை நம்மளால் ஈஸியாக டேலி பண்ண முடியும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாலன் இஸ் பிரிங்கிங் 25,000 அஸ் கேபிட்டல் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எங்கே போடுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ அதை அப்படி நோட் பண்ணிக்கணும். பென்சிலில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், மிஸ் நோட் பண்ணியிருக்க மாதிரி. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த சைடு கொண்டு வருவீங்க? கிரெடிட் சைடு கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளியராக போட்டுடலாம் நம்ம. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வாங்க. இஸ் ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் 10,000. ஹீ பிரிங்ஸ் கேஷ் ஃபார் குட்வில். ஸோ இந்த மாதிரி குட்வில் உடனே உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னல் என்ட்ரி, 4 ஜேர்னல் என்ட்ரிஸ் உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ இப்போ கேஷ் கொண்டு வராங்க பார்ட்னர். அந்த கேஷ் கொண்டு வந்தால் வாட் வில் பி த ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, மிஸ் வந்து உங்களுக்கு நோட் பண்ணிட்டேன் இங்கே. அதே மாதிரி அதாவது ஜேர்னல் என்ட்ரி என்ன இருக்கும்? குட்வில் என்ட்ரிக்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட் டு ஜேம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ இந்த குட்வில்லை வந்து இந்த 10,000 ருபீஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம்? பார்ட்னர்ஸ் வந்து ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. அதனால் 10,000 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஃபார் ஈச் பார்ட்னர்ஸ். ஸோ அப்படின்னும் போது நமக்கு ஷேர் எவ்வளோ வருது? 5,000 வருது. ஓகே, இப்போ இந்த குட்வில்லை கேல்குலேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே போடணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். குட்வில் வந்து என்னது? பார்ட்னர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இல்லையா? அப்போ பார்ட்னர்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவு அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. என்னெல்லாம் பணம் வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டாக வருதோ அதெல்லாம் அவன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். என்னெல்லாம் பார்ட்னருக்கு வந்து லாஸாக வருதோ இல்லை செலவு வருதோ அதெல்லாம் வந்து டெபிட் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் கான்செப்ட்டு. அப்போது நம்ம வந்து இப்போ குட்வில் நியூ பார்ட்னர் கொண்டு வரோம். அந்த குட்வில்லை நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம குட்வில்லை எங்கே எஃபெக்ட் கொடுக்கணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் ட்ரான்சாக்ஷன் கிளியரா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், we are going to the third adjustments. Okay, third adjustmentsல what is given? Asset is valued as building as follows ன்னு போட்டிருக்காங்க. பில்டிங் வந்து 80,000. ஓகே, இப்போ பில்டிங் வந்து 80,000 இங்கே இருக்குது. ஆனால் கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா 70,000 தான் இருக்குது. வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, பில்டிங் வந்து ஓல்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து 70,000 இருந்திருக்கு. ஆனால் அந்த நியூ பார்ட்னர் சேர்ந்த உடனே பில்டிங்கோட வேல்யூ வந்து 80,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும்? நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது நியூ பேலன்ஸ் ஷீட். அப்போ நியூ வேல்யூ தான் எடுத்துக்கணும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் கான்செப்ட். ஸோ பில்டிங் வந்து 70,000லேருந்து 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எங்கே சேஞ்ச் கொடுப்போம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கொடுப்போம்.
இப்போ பில்டிங்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் ஹாஸ் இன்க்ரீஸ் 10,000 rupees. அப்போ ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுமா டெபிட் பண்ணுமா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அசெட்டுக்கு வாங்க. நெக்ஸ்ட் அசெட் வந்து டெப்டாஸ். அப்போ டெப்டாஸ் வந்து 18,000 வேல்யூ ஆகி இருக்குது. இதெல்லாம் தான் நியூ வேல்யூ, இதெல்லாம் ஓல்டு வேல்யூ. ஓகே, நம்ம நியூ வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் போடணும். இப்போ டெப்டாஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. அப்போது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது டெப்டாஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அண்டர் வேல்யூட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அண்டர் வேல்யூன்னும் போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ டெப்டாஸ் வந்து அண்டர் வேல்யூ ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்டர் வேல்யூ ஆகிருக்கு அப்படின்னும் போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் லெஸ் ஆகிருக்கு. டெப்டாஸ் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் 20,000, ஆனால் 80,000 தான் வரும்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாஸ் ஃபார் அஸ். அதனால் நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் எந்த சைடு போடுறோம்? டெபிட் சைடு போடுறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போ அதுவே பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்போம்னு பாருங்கள். டெப்டாஸ் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ ஆயிருக்கு? 18,000 ஆயிருக்கு. இப்போ டெப்டாஸ் வந்து என்னது? அசெட். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம்? 2,000, 20,000லேருந்து 18,000 லெஸ் பண்ணி அவுட்டர் காலமில் 2,000 போட்டுறணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் அசெட் வந்து என்னது? ஸ்டாக். இப்போ ஸ்டாக் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 33,000 இருக்குது. ஓகே, இப்போ கொஷினில் பாருங்கள், ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 30,000 இருக்குது. தட் மீன்ஸ் வாட் ஹேப்பன்? அசெட் வந்து 30,000லேருந்து 33,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அசெட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்னது? ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அதனால் பாருங்கள், மிஸ் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ கெயின் ஃபார் அஸ். ப்ராஃபிட்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? 30,000 add 3,000, 33,000. ஓகே, ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, இந்த நியூ வேல்யூஸ் தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது நியூ பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் அமௌண்ட், அதாவது அந்த சேஞ்ச் இந்த வேல்யூஸ், அதை தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணணும். ஒரிஜினல் வேல்யூஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் இன் வேல்யூவில் வந்து தான் நம்ம வந்து அந்த பிகாஸ் ஆஃப் திஸ் சேஞ்ச் இன் வேல்யூ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுறோம். அதுதான் ரீவேல்யூவேஷனோட கான்செப்ட். ப்ராஃபிட் இருந்தால் பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும், லாஸ் இருந்தால் பார்ட்னர் அக்கௌண்ட்டில் டெபிட்ஸ் கொடுக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ரீடிங் த கொஸ்டின்ஸ். Now we are going to, now see children, so we are going to prepare the revaluation account now. Students, now see here I have opened the revaluation account. Revaluation accountல credit side வந்து increase value போட்டிருக்கேன். அதாவது building வந்து 70,000லேருந்து 10,000 increase ஆயிருக்கு. So see the question also, you can refer the question also. So 10,000 there is a increase. Okay, stock வந்து என்ன ஆயிருக்கு? Stock பாருங்கள் 30,000லேருந்து 33,000 ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் ஹஸ் இன்க்ரீஸ். ஸோ அதனால் நமக்கு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன். டெப்டாஸ் பாருங்கள் 20,000 வர வேண்டியது இப்போ நமக்கு வந்து 18,000 தான் வரப்போகுது. ஸோ அதனால் அது வந்து லாஸ் ஐட்டம். ஸோ நான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் கொடுத்துருக்கேன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு செக் வெதர் ஐ எம் கோயிங் டு கெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கிரெடிட் சைடு எவ்வளோ இருக்குது? 13,000. ஸோ கிரெடிட் சைடு இஸ் மோர், ஸோ இட் மஸ்ட் பி ப்ராஃபிட். நவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஃபார் த partners. Students, now see here there is a profit on revaluation. The amount is 11,000. So I have shared it among the partners. They are equal partners. So வந்து பார்த்தோம்னா half half share பண்ணிக்கணும். 5,500, 5,500. So this is how you want to close the revaluation account. Next I am going to open the capital account. Students, now see here I have opened the capital accounts, debit side and credit side. So particulars and 3 columns I have opened. Okay students, you have to use 2 sides of the page. Don't forget that. In your accounts note you have to use 2 sides of the page. So debit side I am having James, Justina and Balan. Credit side also I am having James, Justina and Balan. You got me students? Okay, இப்போ capital accountல first நம்ம எதை எடுத்து எழுதுவோம் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸில் இருக்கிற கேபிட்டல் பேலன்ஸ் எடுத்து எழுதுவோம். அப்போ கொஸ்டின் பாருங்க, நான் கோ பேக் டு த கொஸ்டின். ஜேம்ஸுக்கு எவ்வளோ? 40,000. ஜஸ்டினாக்கு எவ்வளோ? 50,000. we want to take first that item. you got me students? keep in mind. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எடுக்க வேண்டியது இந்த நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வராங்க இல்லையா,
25,000, that you have to take into account. That also will be entered in the credit side. Okay, next பாருங்க adjustment பாருங்க goodwill. இந்த goodwill வந்து நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். மிஸ் ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருக்கேன். அந்த ஜேர்னல் என்ட்ரியில் கேபிட்டல் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த குட்வில் அக்கௌண்ட்டையும் பார்ட்னருக்கு ப்ராஃபிட், அதனால் கிரெடிட் சைடு போட்டுறணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது பார்த்தீங்கன்னா, கோ பேக் டு த கொஸ்டின் நவ். இப்போ பாருங்கள், ரிசர்வ் ஃபண்டு இருக்குது இல்லையா? ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். அதையும் வந்து நம்ம பார்ட்னர் எந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணி அதையும் அவங்களுக்கு நம்ம கிரெடிட் பண்ணி கொடுத்துடணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம எதை போடணும்? ரீவேல்யூவேஷன், ப்ராஃபிட்டாக லாஸாக, அதை மறந்துடக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் நம்ம பார்ட்னரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பார்ட்னரோட அதுதான் அவங்க பிஸ்னஸில் கிடைச்ச பணம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம். ஓகே, அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் இந்த பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில். ஸோ அதுதான் கான்செப்ட். அதனால் ஜேம்ஸுக்கு எவ்வளோ பணம் வரணும், ஜஸ்டினாக்கு எவ்வளோ பணம் வரணும், பாலனுக்கு எவ்வளோ பணம் வரணும் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில், அதை கால்குலேட் பண்ண தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் க்ரெடிட் ஆகணுமோ அதெல்லாம் க்ரெடிட் சைட் போடணும். அவங்க அக்கௌண்ட்லேருந்து எதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணுமோ, அதாவது இல்லை டெபிட் பண்ணணுமோ அதெல்லாம் டெபிட் சைட் போட்டுறணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸை வந்து மிஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். Students, now see here, capital account credit side I have written all the amounts which has to be credited in the new partners, partners capital account. First opening balance by seeing the question, then bank account 25,000 new partner ஓடது, ஷேர் ஆஃப் குட்வில் அந்த 10,000 ருபீஸை நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணி போட்டிருக்கோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்லேருந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எடுத்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் ஃபண்டு எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. அதையும் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஜேம்ஸோட அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஜஸ்டினா, அதுக்கப்புறம் பாலன், இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணி பேலன்ஸை இங்கே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜஸ்டினா அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணுங்கள். டோட்டலை வந்து கேரி பண்ணுங்கள். கேரி பண்ணி ஜஸ்டினா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாலன் அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணுங்கள். டோட்டலை வந்து பாலன் அக்கௌண்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் க்ளோஸ் த பாலன் அக்கௌண்ட். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். Now I am going to do this. Students, now see here, I have totaled the James account, Justina account and Balan account. அது அப்படியே வந்து நான் வந்து டெபிட் சைட் கேரி பண்ணியிருக்கேன். 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஏன்னா நம்ம டெபிட் சைடு வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை இல்லையா? ஸோ கேரி பண்ண அமௌண்ட்டை டெபிட் சைட் பாருங்கள் கீழே போட்டு டோட்டல் போட்டு 2 சைடும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன். டோட்டலை கேபிட்டல் அக்கௌண்ட்டை மிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் நார்மலாக லெஜர் அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். தென் யூ see here I have brought down the balance for the next year. By balance brought down போட்டிருக்கேன் இல்லையா? So I have brought down the balance for the next year also. So this is how you want to prepare the capital accounts. Okay students, இப்போ capital account உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். Students, now I have opened the bank account for you, debit side and credit side, particulars rupees I have opened. ஃபஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ் மிஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? கொஸ்டின் பாருங்கள். பேங்க்கில் எவ்வளோ இருக்குது? நமக்கு 15,000 இருக்குது இல்லையா? இந்த 15,000 தான் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்து இங்கே எழுதணும். Next, see children, what item you want to write in the bank account? Adjustmentக்கு போங்க. Balan is bringing capital in the 20,000 இல்லையா? அந்த 20,000 capital கொண்டு வராங்க. So what is the journal entry? Bank account debited to Balan's capital account. Bank account debited to Balan's capital account. Okay, so now I am going to write that. Students, now listen. Balanோட capital account வந்து மிஸ் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன போடணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்த கேல்குலேஷன் பார்ட்டில் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அந்த ஜேர்னல் என்ட்ரியை வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம் கேல்குலேஷன் பார்ட்லேயே. ஓகே, ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் யூ டு ரைட் இட் வித்தவுட் ஃபர்கெட்டிங். ஓகே, நவ் குட்வில் அக்கௌண்ட் இல்லையா? அந்த குட்வில் 10,000 நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகுது. வாட் இஸ் த என்ட்ரி வி ஹவ் கிவன்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட் டு ஜேம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் to Justina's capital account, isn't it not? So now I am going to write that up, a bank account to James to Justina.
Now see here children, I have written to James capital account 5000 to Justina's capital account. Now I am going to total the bank account. Okay, bank account வந்து total பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்க, டோட்டலாக 50,000 வருது. ஓகே, அந்த 50,000 டோட்டல் பண்ணி மிஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். Now watch here students, bank account is closed. Okay, so now what is the actual bank balance that you want to carry to the balance sheet? Balance sheeட்டில் நீங்கள் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் போடணும் அப்படின்னா 50,000 நீங்கள் போடணும். ஓகே, ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ், எந்த நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. Okay, so next I am going to open the balance sheet. Students, now see here, I have opened the balance sheet for you. Balance sheet as on 1/1/2017, that is the date on which the partner is admitted. Okay, liabilities is given and assets is given, 2 columns are given. You have to use 2 sides of the page, students. Okay, now see here, what we will write in the balance sheet first. நம்மளோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அசட்ஸையும் எடுத்து நியூ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறோம். ஃபில்அப் பண்ணும்போது நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு சேர்த்து நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் நவ். ஃபஸ்ட்டு அசட் என்னது? பில்டிங். இப்போ பில்டிங்கோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பில்டிங் வந்து 70,000லேருந்து 80,000 நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. Okay students, so what has happened? Appreciation has happened. So see how I am going to write that. Now see children, building I have fixed. Buildings add appreciation, so the total value is 80,000. Adjustmentல கொடுத்திருக்கிற அந்த new value தான் நம்ம outer columnல வரணும் for calculation. Next we are going to write stock. Students, now see here, I have written stock. Stock value, old value எவ்வளோ? 30,000. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டினில் பாருங்கள், ஸ்டாக் எவ்வளோ ஆயிருக்கு? 33,000 ஆயிருக்கு. ஸோ 3,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் இன் த அவுட்டர் காலம் 3,000. Students, now see how to write the debtors. Debtors value is how much in the question? 20,000, isn't it? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைட் debtors 18,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. ஸோ லெஸ் அண்டர் வேல்யூ போட்டு பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் 18,000 outer column we have to show as per the new value. Okay students. Students, the next item is bank account. See the question, 15,000 is given, but whereas we have opened a bank account in the previous section. Total bank value எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்குது. ஸோ அந்த 50,000 நம்ம இங்கே நியூ பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐட்டம் கொஸ்டினில் என்ன இருக்குது பாருங்கள் சில்ட்ரன், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 5,000 இருக்குது. Got me students? அந்த ப்ரீபெய்டு இன்சூரன்ஸை நம்ம இங்கே நியூ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து we have to show because that is also included. So students, now asset side is completed. Now I am going to write the liability side. So liability side la first we have to start from capital. Capital வரும், நியூ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருந்து கேபிட்டல் பேலன்ஸ் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் creditors 35,000 we want to write. Next that's all children. Now see here children, balance sheet I have written liability side. Capital accounts வந்து நியூ கேபிட்டல் அக்கௌண்ட், அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை நம்ம எழுதணும், டோட்டல் பண்ணி அவுட்டர் காலமில் போடணும் ஃபார் 3 பார்ட்னர்ஸ். லாஸ்ட் ஐட்டம் கிரெடிட்டார்ஸ். ஓகே, கிரெடிட்டார்ஸ் வந்து 35,000 ஃப்ரம் த கொஸ்டின். யூ ஹாவ் டு டோட்டல் த பேலன்ஸ் ஷீட். சி liabilities 1,86,000 and assets also I am getting 1,86,000. So this shows that the balance sheet is tallying, which means your answer is correct. So hope you understood this sum children.